முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா கடம்பா கதிர்வேலா போற்றி. என் அன்புடைய அனைத்து பக்தர்களே, உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்த நேரம் உனக்கு நல்ல நேரம். அன்பு பக்தர்களே, ஏழைகளிடம் பரிவுணர்வு நிறைந்து உள்ளவர்களாக, அவர்கள் சேவை ஆற்றுவதில் ஆர்வம் உள்ளவராக இருப்பவர்கள் இதயத்தில் நான் எப்போதும் குடியிருக்கிறேன். அன்பு பக்தர்களே, நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி அதிகமாகவே இருக்கும். என் அன்பு பக்தனே, என் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நீ மாற்றினால் எல்லாம் மாறிவிடும் என்று நீ நினைக்கும் ஒரு விஷயத்தில் உனக்கு தேவையான உதவிகள் உன்னை தேடி வரப்போகின்றன. நீ அடித்தளம் அமைத்து நீண்ட நாட்களாக அப்படியே இருந்த நிகழ்வுகள் இப்போது அடுத்த கட்டத்துக்கு நகர இருக்கின்றன. இதுவரை நீ கண்ட கனவுகள் நனவாகின்றன. நேர்மறை எண்ணங்களால் நீ ஈர்க்க நினைத்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும். அன்பு பக்தர்களே, உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு. என் அன்பு பக்தனே, இன்று நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் நாளை கிடைக்கும். அதற்கான காரணத்தை நீ உணர்ந்திருப்பாய். உன் காத்திருப்பதற்கான காரணம் பலனும் உன்னை வந்தடையும். செய்த செலவுகளை நீ ஆராய்ச்சி செய்யாதே. அதனால் வரும் எதிர்மறை எண்ணங்களிடம் நீ மாட்டிக்கொள்ளாதே. உன் தேவைக்கான பணம் உன்னிடம் வந்து சேரும். நீ எனக்காக சில திருப்புகழ் இன்று பாட வேண்டும். நீ திருப்புகழ் தொடர்ந்து பாடினால் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு வெற்றியாக முடியும். அதனால் நீ மகிழ்ச்சியாக அடைவாய். என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் உனக்கு எப்போதும் கிடைக்கும். உனக்கு எதிர்காலம் சிறப்பாகவும் இன்பமாகவும் அமையும். என் அன்பு பக்தர்களே, என் அன்பு பக்தனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. நீ உன் எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாம். முக்காலமும் உன் முன் நிற்பேன், உனக்கு துணையாக நான். நீ இழந்தது வேறொரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும். என் அன்பு பக்தனே, நீ வாழ்க்கையில் அனுபவிக்கும் கஷ்டங்களை நான் உணராமல் இல்லை. இந்த சஷ்டி முதல் நீ படும் கஷ்டத்துக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. என் அன்பு பக்தர்களே, என் அன்பு பக்தர்களே, உறவுகளுடன் கூடி மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய். எந்த இடத்தில் பேசினாலும் கவனமாக இரு. சில உறவுகள் உன் பேச்சை தவறாக புரிந்து கொள்ளும். எனவே அவசியமற்ற விஷயங்களை பற்றி பேசாதே. புரிகிறதா? செலவுகளை திட்டமிட்டு செலவு செய். நிறைய செலவுகள் இருக்கின்றன. முதலில் அதிகமாக செலவு செய்துவிட்டு பின்பு அவதிப்படாமல் திட்டமிட்டு செலவு செய். உனக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். நெருங்கிய உறவு ஒன்று உன் மனம் காயப்படுத்தும்படி பேசியிருந்தால் அதை மன்னித்து விடு. அந்த உறவு தன் தவறு புரியாமல் பேசிவிட்டது. அதை மன்னித்து விடு. நான் உன்னோடு ஆறுதலாக தினமும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அது போதாதா? நான் இருக்க உனக்கு நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன்? நீ கவலைப்பட்டது போதும். இனி உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதத்தால்
பல மகிழ்ச்சியான அற்புத நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. என் அன்பு பக்தர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகிறது. உன் கடினமான உழைப்பின் மூலம் நீ அதைப் பெறப்போகிறாய். என் அன்பு பக்தர்களே, உன் மனதில் எழும் ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்தாய். உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறாய். கடந்த கால வழிகளை கடந்து நீ வெற்றி பெற கடுமையான முயற்சிக்கிறாய். புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே இருக்கிறாய். நிச்சயம் கிடைக்கும். உன் கனவுகள் நிஜமாகும். இதற்காகவே தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தாய். உனக்கு நான் கொடுத்த சில வாய்ப்புகளை நீ தவறவிட்டிருந்தாய். மீண்டும் உனக்கு வாய்ப்பினை நான் தருவேன். எனவே நீ வாய்ப்பை பற்றி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கு. உன் ஆசைகள் மற்றும் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். என் அன்பு பக்தர்களே, நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன் வலிகள் எனக்கு புரிகிறது. உன் மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. உன் கண்ணின் இமை போல உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. என் அன்பு பக்தர்களே, என் அன்பு பக்தர்களே, உன்னுடைய நல்ல மனதை காண முடிந்தது. ஆனாலும் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னுடன் இருப்பதுதான் உன்னுடைய விதி. ஆனால் உன் நல்ல மனதை பார்த்து நான் மகிழ்ந்தேன். நீ மிகப்பெரிய வெற்றியை சில வருடங்களில் அடைந்து விடுவாய். உன் நல்ல மனம் அதை நோக்கியே நகர்த்தி சென்றுவிடும். உன் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். அதற்காக என் ஆசைகள் எப்போதும் உண்டு. உன் நல்ல செயல்களால் தொடர்ந்து என் மனம் மகிழ்ச்சி அடையும்படி நடந்து கொள். உன்னை அடுத்தடுத்த வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் இருக்கும். என் அன்பு பக்தர்களே, என் அன்பு பக்தர்களே, நீ தேடியது உன்னை தேடி வரும் என்பது உறுதி. துணிச்சலும் துணிந்தவரும் தோற்றதே இல்லை. தயங்கியவர் என்றுமே வென்றதே இல்லை. என் அன்பு பக்தர்களே, கரை புரளும் வெள்ளம் போல செல்வம் குவியப் போகிறது. கண் இமைக்கும் நேரத்தில் உன் கடன் தீரப்போகிறது. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய். அதனால் மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. தொடர்ந்து என்னுடைய நாமத்தை முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு வெற்றிகள் கிடைக்கும். என் அன்பு பக்தர்களே, முருகா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.